சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். மீனவர்களுக்கு மானிய விலையில் மீண்டும் டீசல் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அதிகாரிகளை நேரில் அழைத்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே கத்தியுடன் வந்த ரவுடிகள் 2 கைது. புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் ஆக்கிரமிப்பு அகற்றம். நகராட்சி அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலை உயர்வுக்கு கண்டனம். சிபிஎம் ஆர்ப்பாட்டம். மீனவர்களுக்கு மானிய விலையில் மீண்டும் டீசல் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டுமென அதிகாரிகளை நேரில் அழைத்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு துறைமுகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட விசை படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மீனவர்களின் நலனுக்காக துறைமுகம் அமைக்கும் போதே தொழில்துறை சார்பில் புதிதாக டீசல் பங்க் அமைத்து கொடுக்கப்பட்டது. இதில் மீனவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்கப்பட்டு வந்தது. இன்றைய டீசல் விலையிலிருந்து ரூபாய் 12 மானியமாக மீனவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் உலக நாடுகளின் போர் சூழ்நிலை காரணம் காட்டி மானியத்துடன் விநியோகிக்கும் டீசலை தொழில்துறை நிர்வாகம் நிறுத்திவிட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போது மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் விசை படகுகள் மூலம் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் அரசு மானியத்துடன் டீசல் வழங்குவதை நிறுத்திவிட்டதால் மீனவர்கள் வெளி மார்க்கெட்டில் கேன்களில் டீசல் வாங்கி வந்து தங்கள் படகுகளில் நிரப்புகின்றனர். இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்வதில் சிக்கல் நிலவி வருகிறது. மேலும் மீனவர்கள் சம்பாதிக்கும் தொகையில் பெரும் பங்கு டீசலுக்கு செலவு செய்யும் நிலை உருவாகியுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி மீன்பிடி துறைமுக விசைப்படகு உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் தடையின்றி மீன்பிடி தொழில் செய்ய மானியத்தில் டீசல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மீன்வளத்துறை இயக்குனர் இஸ்மாயில் மற்றும் கான்பெட் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ஐயப்பன் ஆகியோரை அலுவலகத்திற்கு அழைத்து ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது மீனவர்கள் மீன்பிடிக்க தங்கு தடையின்றி கான்பெட் நிறுவனம் மூலம் நாள்தோறும் மானிய விலையில் டீசல் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து படகு உரிமையாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்தனர். கூட்டத்தில் அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், சிவக்கொழுந்து, ராஜவேலு, வையாபுரி மணிகண்டன் எம்எல்ஏ ஆகியோர் உடனிருந்தனர். கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே கத்தியுடன் வந்த 2 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்துள்ள கோட்டக்குப்பம் ஈசிஆர் சாலை பகுதியில் கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே வந்த 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது பைக்கில் வந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததை அடுத்து வாலிபரை தீவிர சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் வந்த 2 சக்கர வாகனத்தை சோதனை செய்தனர். அதில் பட்டாக்கத்தி 1 மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அவர்கள் கோட்டக்குப்பம் மரைக்காயர் தெரு 2வது குறுக்கு தெருவைச் சேர்ந்த முகமது சித்திக் மகன் ஹஜ் முகமது மற்றும் புதுச்சேரி வில்லையனூர் சுல்தான்பேட்டை ராஜா நகர் பகுதியைச் சேர்ந்த உசேன் மகன் சாகுல் அமீத் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஹஜ் முகமது மற்றும் சாகுல் அமீத் ஆகிய 2 மீதும் ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட்ட போது நகராட்சி அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு அகற்றம் நடவடிக்கையின் போது வியாபாரிகள் மற்றும் அதிகாரிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி நகரின் முக்கிய வர்த்தக மையமான ரங்கப்பிள்ளை வீதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது சில கடைகளின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் அமைப்புகள் அகற்றப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்த சில கடைகளின் அமைப்புகளையும் அதிகாரிகள் அகற்றியதாக குற்றஞ்சாட்டினர். இதனால் வியாபாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகளிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிகாரிகளின் நடவடிக்கை அடாவடித்தனமாக இருப்பதாக வியாபாரிகள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன.
பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து சிபிஎம் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியினர் தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டினர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் மக்களின் வாழ்வாதார சுமையை குறைக்கும் நடவடிக்கைகளை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி மக்களின் நலனை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் கட்சியின் மாநில, பகுதி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரபலமடையும் தென்னங்கூற்று விற்பனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் தற்போது கேரளா மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படும் தென்னங்கூற்று விற்பனை அதிகரித்துள்ளது. தள்ளுவண்டி கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படும் இந்த இயற்கை உணவுப் பொருளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சுவைத்து வருகின்றனர். நகரின் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தென்னங்கூற்று விற்பனை நடைபெற்று வருகிறது. தென்னை மரத்தின் உள்பகுதியில் கிடைக்கும் மென்மையான மற்றும் சத்தான உணவான தென்னங்கூற்று உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, தாதுக்கள் மற்றும் இயற்கை ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இது உடல் வெப்பத்தை தணிக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுவதாக கூறப்படுகிறது. மேலும் இயற்கை சுவை கொண்ட இந்த உணவு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி உண்ணப்படுகிறது. புதுச்சேரியில் தற்போது ஒரு தென்னங்கூற்று ரூபாய் 30 முதல் ரூபாய் 100 வரை விற்பனை செய்யப்படுகிறது. விலை சற்று அதிகமாக இருந்தாலும் அதன் சுவை மற்றும் உடல் நல நன்மைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி வருகின்றனர். இதனால் தென்னங்கூற்று விற்பனை செய்யும் தள்ளுவண்டி கடைகளிலும் வியாபாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. என் பேர் ரஞ்சித். இது தென்னங்குருத்து. இது கிடைக்கிறது கேரளா, பாலக்காடு, அதுக்கப்புறம் திருப்பதி பக்கத்தில் கடப்பா, அந்த ஏரியா சைடு தான் மெயினாக கிடைக்கும். இது சாப்பிட்றதுனால ரொம்ப நன்மை. வயிற்றுப்புண், கல்லடைப்பு, தோல்வியாதி, பசியின்மை, கர்ப்பப்பை கோளாறு, ஜென்ஸ் சுகர் பேஷண்ட் மெயினாக சாப்பிடலாம். நம்ம லொக்கேஷன் பாண்டிச்சேரியில் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் இருக்குல்ல, அங்கே இருக்கும். கிடைக்கிறது வாரத்தில் சாட்டர்டே, சண்டே 2 நாளுமே கடை போட்டிருக்கோம். இந்தியன் காஃபி ஹவுஸ் நிர்வாக குழுவிற்கான தேர்தலில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இந்தியன் காஃபி ஹவுஸ் உணவு நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியிலும் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கடந்த காலத்தில் இந்த நிறுவனத்தின் நிர்வாகக் குழு CITU சார்பில் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. பழைய நிர்வாகக் குழுவினரின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை 23/6/2026 அன்று இந்தியன் காஃபி ஹவுஸ் புதிய நிர்வாகக் குழுவிற்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் பாரதிய மஸ்தூர் சங்கம் மற்றும் CITU சார்பில் வேட்பாளர்கள் களத்தில் இறங்கினர். மிக கடுமையான போட்டியில் நடைபெற்ற இந்த தேர்தலில் இந்தியன் காஃபி ஹவுஸ் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் பெருவெற்றி பெற்றனர். நிர்வாகக் குழு வரலாற்றில் முதல் முறையாக பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பில் அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட திரு பிரதீப் குமார் மற்றும் போட்டியிட்ட புதிய நிர்வாகக் குழு இயக்குநர்களுக்கு புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் சிவக்குமார், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ராமச்சந்திரன், செல்வமணி உள்ளிட்டோர் இந்த வரலாற்று வெற்றி விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இத்தேர்தலில் காஞ்சிபுரம், நெய்வேலி மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாக்களித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வேதியியல் கலைக்கூடத்தின் மூலம் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வேதியியல் கலைக்கூடத்தின் மூலம் வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலய அரங்கத்தில்
குரு திரு ஜெயக்கூத்தன் என்கிற குமார் மற்றும் திருமதி அனிதா குமார் அவர்களின் வழிகாட்டுதலோடு செல்வி அபிநயா வேல்முருகன் அவர்களின் அரங்கேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கூடத்தின் நடனத்துறை தலைவர் திருமதி முனைவர் விசித்ரா பாலிகண்டி அவர்களும், வெள்ளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும், ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் அவர்களும், விவேகானந்தா செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பரணி அவர்களும், புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் யோகா துணை பேராசிரியர் திரு முருகேசன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செல்வி அபிநயா வேல்முருகன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் சதிராட்ட சுடரொளி என்ற விருது வழங்கி பாராட்டப்பட்டார். கெட்டும் காத்து நிற்கும் ஐயனாரப்பனே, இக்கட்டுதான் கலைப்பாய் என் குல தெய்வமே. தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது விஜய் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல உடல் நலனும் மக்கள் பணியில் மேலும் பல வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த தொலைபேசி உரையாடலின் போது அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவும் முதலமைச்சர் ரங்கசாமி அருகில் உடனிருந்தார். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வாழ்த்தும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. உலக தந்தையர் நாள் விழாவில் பார்வை திறனற்ற மற்றும் மாற்றுத்திறனாளி தந்தையருக்கு மளிகை பொருட்களை சுந்தரமுருகன் வழங்கினார். உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அபயம் தொண்டு நிறுவனம் மற்றும் மஞ்சினி நாகம்மாள் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மார்க்கெட் வீதியில் உள்ள வள்ளலார் கருணை ஆதரவற்றோர் காப்பகத்தில் தந்தையர் தின விழா மற்றும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பார்வை திறனற்ற மற்றும் மாற்றுத்திறனாளி தந்தையருக்கு மளிகை பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவகை அமைப்பு தலைவர் மகேந்திர வேலன், சட்டப்பணிகள் ஆணைய தன்னார்வலர் திருமதி ஃபரிதா, சரோஜா தொண்டு அறக்கட்டளை தலைவர் ஸ்டீஃபன் ராயப்பன், அறம் சமூக சேவை அமைப்பு நிறுவனர் நிஷா, சமூக சேவகி பொன்னுராஜம், சமூக சேவகர் முரளி ஆகியோர் கலந்து கொண்டு முதியோர் காப்பகத்தில் உள்ள முதியோர்களுக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள் கூறி அவர்களுடன் மகிழ்ந்து விளையாடி மளிகை பொருட்கள் கொண்ட தொகுப்புகள் வழங்கி வேட்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்கி 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வள்ளலார் கருணை ஆதரவற்றோர் இல்லத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் திருமதி கிருத்திகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டன. கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் 167 PHRT 167 அமைப்பின் சார்பில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக ஒரு வெப்ப காப்பகம், அதாவது ஹீட்டிங் இன்குபேட்டர், 20 காற்று மெத்தைகள், ஏர்பெட்ஸ் மற்றும் தலையணைகள் வழங்கப்பட்டன. இந்த உபகரணங்களை மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் உதயகுமார் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜேஷ் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் PHRT 167 அமைப்பின் தலைவர் மோதிகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த், சமூக சேவை அமைப்பாளர் கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நன்கொடையை வழங்க உறுதுணையாக இருந்த கொடையாளர்கள் கார்த்திக் மற்றும் முகேஷ் ஆகியோரும் பங்கேற்றனர். சமூக நலன் மற்றும் பொது சுகாதார மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு PHRT 167 அமைப்பு தொடர்ந்து பல்வேறு சேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். மங்கலம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தமிழக முதலமைச்சர் விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம், இரத்த தான முகாம்கள் மற்றும் சமூக நல பணிகளை நடத்தி வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மங்கலம் தொகுதி 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைமை கழக நிர்வாகி MB சுகுமார் மற்றும் தொகுதி வேட்பாளர் MK சத்யா மாணிக்கவாசகன் ஆகியோர் தலைமையேற்று ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உருவையாறு, கனுவாப்பேட்டை, மங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டன. மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் நடைபெற்றதுடன் உருவையாறு 4 முனை சந்திப்பு பகுதியில் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டு ஏராளமான பொதுமக்கள் பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சிகளில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு முதல்வர் விஜயின் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர். மீனவர்களுக்கு மானிய விலையில் மீண்டும் டீசல் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அதிகாரிகளை நேரில் அழைத்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே கத்தியுடன் வந்த ரவுடிகள் 2 கைது. புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் ஆக்கிரமிப்பு அகற்றம். நகராட்சி அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலை உயர்வுக்கு கண்டனம். CPM ஆர்ப்பாட்டம்.